Hi students, welcome to Vendor YouTube channel. I am Tilak. So இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா இந்த ஒரு எக்ஸாம்க்கு நீங்க படிச்சீங்கன்னா உங்களால இந்த ஒரு எக்ஸாம் மட்டும் இல்ல இத தாண்டி 10 எக்ஸாம் உங்களால பாஸ் பண்ண முடியும். அந்த ஒரு எக்ஸாம் என்ன, அதுக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படிங்கறத வீடியோல பார்க்க போறோம். ஓகேவா? சோ இந்த வீடியோ வந்து முழுக்க ஒரு ஃப்ரெஷருக்கானது. நான் இப்பதான் கவர்மெண்ட் எக்ஸாம் படிக்க வரேன், உள்ள நுழையிறேன், நான் எதை சூஸ் பண்றது அப்படின்ற மாதிரிலாம் கேட்பீங்கல்ல, அவங்களுக்காக தான் பிரத்யேகமா இந்த வீடியோ. சோ ஆல்ரெடி படிச்சுட்டு இருக்கவங்களும் அது என்ன எக்ஸாம் என்ன அப்படிங்கறத தெரிஞ்சுக்காக வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க. இதே மாதிரி யூஸ்ஃபுல் வீடியோஸ் வேணா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க, வீடியோ லைக் பண்ணுங்க, கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். ஓகே, சோ அந்த ஒரு எக்ஸாம் என்ன அப்படிங்கறத பாக்குறதுக்கு முன்னாடி அதனால கிளியர் பண்ண போற எக்ஸாம்ல என்னன்றதை நான் சொல்லிடுறேன். ஓகேவா? சோ இப்படி போனா இது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, சோ அந்த ஒரு எக்ஸாம் படிச்சா நிறைய எக்ஸாம் பாஸ் பண்ணலாம்னு சொன்னேன்ல, அந்த நிறைய எக்ஸாம் லிஸ்ட் மட்டும் சொல்றேன், கவனிச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் எக்ஸாம் என்ன அப்படின்னா நம்ம எஸ்எஸ்சில இருந்தே ஸ்டார்ட் பண்ணலாம். எஸ்எஸ்சியோட சிஹெச்எஸ்எல். சோ எஸ்எஸ்சியோட சிஹெச்எஸ்எல்னா கம்பைன் ஹையர் செகண்டரி லெவல் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ சிஹெச்எஸ்எல் அப்படிங்கிற எக்ஸாம் யார் எழுதலாம் அப்படின்னா 12th படிச்சவங்க எழுதலாம். ஓகேவா? சோ சிஹெச்எஸ்எல் எக்ஸாம் யார் எழுதுறனா, நான் ஒரு 12th தான் படிச்சிருக்கேன் அப்படினாலே கண்டிப்பா நீங்க இந்த எக்ஸாம் எழுத முடியும். சார் நான் 12th படிக்கல, 10th படிச்சுட்டு அதுக்கப்புறமா டிப்ளமோ அந்த மாதிரியான கோர்சஸ் பண்ணிருக்கேன், நான் இந்த எக்ஸாம் எழுதுறேன்னா தாராளமா எழுதலாம். அதாவது 10+2 அந்த ஃபார்மேட்டுக்கு நீங்க படிச்சிருந்தீங்கனாலே நீங்க சிஹெச்எஸ்எல்க்கு எலிஜிபிள் தான். ஓகேவா? சிஹெச்எஸ்எல்னா 10th தாண்டி இப்ப நீங்க டிப்ளமோ அரல்ஸ் டிகிரி 12th எது பண்ணியிருந்தாலுமே நீங்க சிஹெச்எஸ்எல் எழுதிக்கலாம். ஓகேவா? அப்ப சிஹெச்எஸ்எல் எக்ஸாம் நீங்க ஈஸியா கிளியர் பண்ண முடியும். ஓகேவா? அடுத்த எக்ஸாம் என்னன்னா அதே எஸ்எஸ்சில வரக்கூடிய எம்டிஎஸ் சொல்லக்கூடியது. எம்டிஎஸ்னா மல்டி டாஸ்கிங் சர்வீசஸ் சொல்லுவோம். அந்த எம்டிஎஸ் எக்ஸாமுக்கு வெறுமனே 10th படிச்சிருந்தாலே போதும். 10th படிச்சிருந்தாலே நீங்க எம்டிஎஸ் எக்ஸாமுக்கு எலிஜிபிள். ஓகே, சோ அப்ப எம்டிஎஸ் எக்ஸாமும் உங்களால பாஸ் பண்ண முடியும். நான் இன்னும் அந்த ஒரு எக்ஸாம் என்னங்கறத சொல்லல. ஓகே, வெயிட் பண்ணுங்க. சோ சிஹெச்எஸ்எல் எம்டிஎஸ் ரெண்டுமே அந்த ஒரு எக்ஸாம் படிச்சா உங்களால பாஸ் பண்ண முடியும். ஓகேவா? சோ ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ் ஆன ஸ்டூடெண்ட்ஸ் நான் எந்த எக்ஸாமை பத்தி பேசிட்டீங்கன்னு கண்டுபிடிச்சிருப்பீங்க. பரவாயில்ல, மத்தவங்க கவனிக்கட்டும். ரைட். சோ வேற என்ன எக்ஸாம் அப்படின்னா இதே எஸ்எஸ்சில வந்து பாத்தீங்கன்னா சிபிஓ அப்படின்ற எக்ஸாம் இருக்கு. ஓகேவா? இதே எஸ்எஸ்சில இன்னும் நிறைய எக்ஸாம்ஸ் இருக்கு. ஓகேவா? சிபிஓ இருக்கு, அதுக்கப்புறமா இன்னும் டிஃப்ரெண்ட் எக்ஸாம்ஸ் இருக்கு. இந்த ஐபில எல்லாம் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுவாங்க. இதே எஸ்எஸ்சில செலக்ஷன் போஸ்ட் எக்ஸாம் வரும். அந்த செலக்ஷன் போஸ்ட்லயுமே வந்து பாத்தீங்கன்னா கிராஜுவேட் லெவல், 12th லெவல், 10th லெவல் இந்த மாதிரிலாம் எக்ஸாம் நடக்கும். ஓகேவா? அப்ப இவ்வளவு எக்ஸாம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு எக்ஸாம் படிச்சாலே உங்களால இவ்வளவு எக்ஸாம்ஸ் பாஸ் பண்ண முடியும். இது எல்லாத்துக்குமே 10th 12th டிகிரி இந்த மாதிரி தான் குவாலிஃபிகேஷன் இருக்கும். அப்ப நீங்க எல்லாருமே என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இந்த எக்ஸாம்ஸ் தாராளமா எழுதிக்கலாம். ஓகே, நான் எஸ்எஸ்சி பத்தி சொல்லிட்டேன். அடுத்து ரயில்வேஸ். சோ ரயில்வேஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த ஒரு எக்ஸாம் இன்னும் நான் அதை சொல்லல. ஓகே, அந்த ஒரு எக்ஸாம் பாஸ் பண்ணாலே அந்த ஒரு எக்ஸாம் நீங்க படிச்சீங்கனாலே ரயில்வேல வந்து பாத்தீங்க அப்படின்னா வரப்போற குரூப் டி, இப்ப வரப்போதுல ஒரு குரூப் டி, அந்த குரூப் டிக்கு 10th மட்டும் படிச்சாலே போதும். நீங்க 10th மட்டும் படிச்சாலே ஆர்ஆர்பி குரூப் டிக்கு நீங்க எலிஜிபிள். ஆர்ஆர்பி குரூப் டி நீங்க எழுதலாம். ஓகே, அந்த எக்ஸாம் உங்களால பாஸ் பண்ண முடியும். அதுக்கப்புறமா ஆர்ஆர்பி என்டிபிசில இருக்கக்கூடிய கிராஜுவேட், அண்டர் கிராஜுவேட். அண்டர் கிராஜுவேட்டுக்கு 12th படிச்சிருந்தாலே போதும். கிராஜுவேட்டுக்கு டிகிரி வேணும். எப்படி சிஹெச்எஸ்எல் சொன்னோமோ அதே மாதிரி தான் அண்டர் கிராஜுவேட் பொறுத்த வரைக்கும் நீங்க 12th படிச்சிருக்கணும், ஆர்எல்ஸ் டிப்ளமோ பண்ணியிருந்தாலும் ஓகே. ஓகே, சோ என்டிபிசியோட கிராஜுவேட்டுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்க டிகிரி முடிச்சிருந்திருக்கணும். சரிங்களா? அப்ப ஆர்ஆர்பில எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா குரூப் டி என்டிபிசி, என்டிபிசில கிராஜுவேட், அண்டர் கிராஜுவேட். இப்பவே நம்ம ஒரு 7 எக்ஸாம் 8 எக்ஸாம் பத்தி பேசியிருப்போம் அப்படின்னு நினைக்கிறேன். இன்னும் ரயில்வேல எக்ஸாம்ஸ் எல்லாம் இருக்கு. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆர்பிஎஃப் சொல்ற அதுல வரக்கூடிய எஸ்ஐபிசி, ஆர்பிஎஃப்ல சப் இன்ஸ்பெக்டர் ரயில்வே போலீஸ் போஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். அதே ஆர்பிஎஃப்ல போலீஸ் கான்ஸ்டபிள் எக்ஸாம் இருக்கு. ஓகேவா? 10 எக்ஸாம் நான் சொல்லிட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன். இதுல ஆர்பிஎஃப் எஸ்ஐக்கு என்ன டிகிரி படிச்சீங்கன்னு எழுதலாம். ஆர்பிஎஃப் பிசிக்கு 10th மட்டும் படிச்சிருந்தாலும் எழுதலாம். ஓகேவா? இதெல்லாம் தான் காமனா இருக்கக்கூடிய எஸ்எஸ்சி எக்ஸாம்ஸ், ரயில்வே எக்ஸாம்ஸ். இந்த எல்லா எக்ஸாம்ஸையுமே பாஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்க ஒரே ஒரு எக்ஸாமுக்கு கரெக்டா உண்மையா ஃபுல்லா படிச்சீங்கனாலே போதும். அந்த எக்ஸாம் என்னன்ட்டு இந்நேரம் எல்லாருமே கண்டுபிடிச்சிருப்பீங்க. அதுதான் நம்ம எல்லாரும் போக்கஸ் பண்ற எல்லாரோட ஒரே கோலா இருக்கக்கூடிய சிஜிஎல் அப்படின்ற எக்ஸாம். என்னது? சிஜிஎல் கம்பைன்டு கிராஜுவேட் லெவல் அப்படின்னு சொல்லக்கூடிய எக்ஸாம். இதுக்கும் எனி டிகிரி கேன் எலிஜிபிள். ஏன் சிஜிஎல் படிச்சாலே இவ்வளவு எக்ஸாம்ஸ் பாஸ் பண்ண முடியும்னு சொல்றேன்னா சிஜிஎலோட சிலபஸ் அப்படி. உடனே சிலபஸ்ங்கவும் பயப்படாதீங்க. இந்த எக்ஸாம்ஸ்ல எல்லாம் இருக்க மாதிரியான சிலபஸ் தாங்க, டெப்த் மட்டும் கொஞ்சம் அதிகமா இருக்கும், கொஞ்சம் நிறைய விஷயங்கள் படிக்கிற மாதிரி இருக்கும், அவ்வளவுதான். அதனால சிஜிஎல் படிக்கிறது, சிஜிஎல் பாஸ் பண்றது ரொம்ப கஷ்டமான விஷயம் இல்ல. ஆனா அந்த ஒரு எக்ஸாம் நீங்க படிச்சீங்கன்னா வரிசையா வரக்கூடிய இந்த எல்லா எக்ஸாம்ஸையுமே உங்களால கிளியர் பண்ண முடியும். ஓகேவா? சோ எஸ்எஸ்சியோட அடுத்த சிஜிஎல், சிஹெச்எஸ்எல், எம்டிஎஸ் இது எல்லாமே திரும்ப 2026ல உங்களுக்கு அடுத்தடுத்து வரும். ரைட்டா? நீங்க சிஜிஎல்கான சிலபஸை கரெக்டா ப்ரிப்பேர் பண்ணீங்கனாலே உங்களால இந்த எல்லா எக்ஸாம்ஸுமே கிளியர் பண்ணிட முடியும். ஏன்னா சிஜிஎல் என்னென்ன எக்ஸாம் சிலபஸ் இருக்கு அப்படின்னா ஆப்டிடியூட், ரீசனிங், இங்கிலீஷ், ஜிஎஸ். இப்போ ரயில்வே அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நீங்க இதுல படிக்கிறீங்க தெரியுமா, ஆப்டிடியூட், ரீசனிங், ஜிஎஸ், இங்கிலீஷ்ன்ட்டு.
அதுல இங்கிலீஷ் தேவையில்ல, இந்த 3 மட்டும் வச்சே உங்களால ரயில்வேல வர எல்லா எக்ஸாமும் பாஸ் பண்ண முடியும். ஓகே, இதுல என்னென்ன படிக்கிறோம்? ஆப்டிடியூட், ரீசனிங், இங்கிலீஷ், ஜிஎஸ் படிக்கிறோம். ஆனா ரயில்வேக்கு என்ன தேவைப்படும்னா ஆப்டிடியூட், ரீசனிங், ஜிஎஸ் தான் தேவைப்படும். நீங்க எஸ்எஸ்சில படிக்கிற இங்கிலீஷ் அங்க தேவையே கிடையாது. அப்ப பாருங்க, நீங்க சிஜிஎலுக்கு படிச்சீங்கன்னா ரயில்வேல வர நான் ஆல்ரெடி சொன்னேன்ல என்னென்ன எக்ஸாம்ஸ், 10th படிச்சா எழுதுற குரூப் டி, 12th படிச்சா எழுதுற அண்டர் கிராஜுவேட் என்டிபிசி, டிகிரி படிச்சா எழுதுற கிராஜுவேட் என்டிபிசி, இது இல்லாம ஆர்பிஎஃப்ல வர பிசி, ஆர்பிஎஃப்ல வர எஸ்ஐ, இந்த எல்லா எக்ஸாமுக்குமே நீங்க சிஜில மட்டும் படிச்சாலே பாஸ் பண்ணலாம். ஓகே, அதே மாதிரி தான் எஸ்எஸ்சிலயுமே, எஸ்எஸ்சில இருக்கக்கூடிய சிபிஓ ஆகட்டும், எம்டிஎஸ் ஆகட்டும், சிஹெச்எஸ்எல் ஆகட்டும், இது எல்லாமே சிஜிஎல்ல இருக்கிற விஷயத்தை விட கம்மியா தான் இருக்கும். அதாவது அந்த டெப்த்னஸ், ஈஸி லெவல் சொல்றேன். ஒருத்தவங்க சிஜிஎல் எக்ஸாம் கிளியர் பண்ற லெவல்ல இருக்காங்கன்னா அவங்க வேற எந்த எக்ஸாம் இருந்தாலும் கிளியர் பண்ணிடுவாங்க. ஓகேவா, நான் இவ்வளவு தூரம் பேசின சிலபஸ், அதாவது எக்ஸாம் கிளியர் பண்ற ப்ராபபிலிட்டி, பாசிபிலிட்டி எல்லாமே 100% சான்ஸ் இருக்கக்கூடிய எக்ஸாம்ஸ். இதை தாண்டி எஸ்எஸ்சி சிஜிஎலுக்கு படிக்கிறவங்க நிறைய பேர் பேங்க் எக்ஸாம் கிளியர் பண்ணுவாங்க. அதாவது இதுல இருக்க சிலபஸை படிச்சா அந்த சிலபஸ் ஃபுல்லா கவர் ஆகும் நான் சொல்லல, ஃபுல்லா கவர் ஆகிற சிலபஸே 10 எக்ஸாம் இருக்கு. அப்ப எஸ்எஸ்சி சிஜிஎலுக்கு நீங்க படிச்சீங்க அப்படின்னா லிட்டரலி உங்களால பேங்க் எக்ஸாம் கூட கிளியர் பண்ண முடியும். ஓகேவா, ஏன்னா எஸ்எஸ்சில படிக்கும்போது ஆப்டிடியூட் ரீசனிங் அப்படின்றது பேங்கிங்ல இருக்கக்கூடிய ஆப்டிடியூட் ரீசனிங் ஒரு 70 to 80% நம்மளால கத்துக்க முடியும். ஓகேவா, இங்கிலீஷ் நல்லாவே கத்துக்க முடியும். நம்ம எஸ்எஸ்சில எக்ஸ்ட்ரா படிக்கிற ஜிஎஸ் அங்க தேவைப்பட போறதுல, கரண்ட் அஃபேர்ஸ் தேவைப்படும். ஜிஎஸ் ஃபுல்லா தான் கரண்ட் அஃபேர்ஸ் இருக்கு, அந்த கரண்ட் அஃபேர்ஸ் அங்க தேவைப்படும். இது இல்லாம எக்ஸ்ட்ரா பேங்கிங் அவேர்னஸ் அப்படி இப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு. நான் அதனால தான் பேங்க் எக்ஸாம் இதுல சேர்க்கவே இல்லை. அதை சேர்க்காமே 10 எக்ஸாம் இருக்கு. அப்ப பேங்க்ல என்னென்ன இருக்கு? பேங்க்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா எஸ்பிஐ பிஓ எஸ்பிஐல இருக்கு, ஐபிபிஎஸ் பிஓ ஐபிபிஎஸ்ல இருக்கு, ஐபிபிஎஸ் ஆர்ஆர்பில பிஓக்ல இருக்கு, அதுல ஒரு 6 எக்ஸாம் இருக்கு. அப்ப கூட்டி கழிச்சு பாத்தீங்கன்னா சிஜிஎல் படிச்சுட்டு இருக்க யாருமே ஒரு அரசு வேலைக்கு போவாம இருக்கவே முடியாது. கண்டிப்பா ஒரு எக்ஸாம் உங்களால பாஸ் பண்ண முடியும். அதுக்கு பிரத்யேகமா நீங்க சிஜிஎலுக்கு படிங்க. ஓகேவா சார், நான் என்னால சிஜிஎல்லாம் முடியாது சார், நான் எம்டிஎஸ்க்கு படிச்சுக்கிறேன் சார், சிஹெச்எஸ்எல்க்கு படிச்சுக்கிறேன் சார் நீங்க சொன்னீங்கன்னா, எம்டிஎஸ்க்கு படிச்சீங்கன்னா உங்களால எம்டிஎஸ் மட்டும் தான் பாஸ் பண்ண முடியும். ஏன்னா எம்டிஎஸ்க்கு படிக்கிறவங்க என்ன பண்ணுவோம், மேக்ஸ் ரீசனிங் குவாலிஃபைங் நேச்சர் தான், அதுல படிக்க போறது இங்கிலீஷ் ஜிஎஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு அதை மட்டும் நல்லா படிப்பீங்க. இதை வச்சுட்டு உங்களால ரயில்வே எக்ஸாமும் பாஸ் பண்ண முடியாது, வேற எந்த எஸ்எஸ்சி எக்ஸாமும் பாஸ் பண்ண முடியாது. அப்ப சிஜிஎலுக்கு நல்லா உட்காந்து படிச்சீங்கன்னா, சிஜிஎல் அந்த கிராஜுவேட் லெவல் அப்படிங்கறத சொல்லி நம்ம பயமுத்தி வச்சிருக்காங்க. அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. ஒரு 6 மாசம், ஓகேவா, 6 மாசம் இதுக்காகவே முழு மூச்சா போக்கஸ்டா உட்காந்து ப்ரிப்பேர் பண்ணீங்கன்னா மீதி எத்தனை எக்ஸாம் உங்களால கிளியர் பண்ண முடியும்னு பாருங்க. சோ சிஜிஎல் அப்படின்றது அஸ்திரங்கள்ல பெஸ்டா இருக்கக்கூடிய பிரம்மாஸ்திரம் மாட்டோம். மீதி எல்லா அரசு வேலையுமே அஸ்திரம் அப்படின்னா சிஜிஎல்ங்கிறது பிரம்மாஸ்திரம். ஓகே, அதனால இனிமேட்டுக்கு எந்த எக்ஸாமுக்கு நீங்க படிக்கிறீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா என்ன சொல்லணும்? சிஜிஎலுக்கு படிக்கிறேன்னு சொல்லணும், குரூப் டிக்கு படிக்கிறேன். அதாவது ஒரு 10th மட்டும் படிச்சவங்க 12th மட்டும் படிச்சவங்க அந்தந்த எக்ஸாம் சொல்றது பிரச்சனையே கிடையாது. ஆனா டிகிரி படிச்ச ஸ்டூடெண்ட்ஸ், சார் என்னால எம்டிஎஸ் தான் சார் பாஸ் பண்ண முடியும், நான் எம்டிஎஸ் தான் சார் படிக்கிறேன், இல்ல நான் குரூப் டிக்கு தான் சார் படிக்கிறேன் அப்படின்னு சொல்லாதீங்க. நமக்கு கையில சிஜிஎல் அப்படின்ற ஒரு பிரம்மாஸ்திரம் இருக்கு. ஓகே, அதனால சிஜிஎல் நல்லா படிங்க, கம்பைன்டு கிராஜுவேட் லெவலுக்கு படிங்க, கிராஜுவேட் டிகிரி படிச்சவங்க கம்பைன்டு கிராஜுவேட் லெவலுக்கு படிங்க. ஓகே, கண்டிப்பா எக்ஸாம் கிளியர் பண்ண முடியும். கான்பிடண்டா படிங்க. ஒரு எக்ஸாமுக்கு படிச்சாலே 10 எக்ஸாம் கிளியர் பண்ண முடியும். ரைட்டா? அதனால வரப்போற சிஜிஎல், ஓகேவா, அதான் அடுத்த வருஷம் வரப்போற சிஜிஎலுக்கு நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்க. சோ அதை ஃபோக்கஸ் பண்ணி நம்மளோட சேனல்ல இனிமேட்டு வீடியோஸ் வந்துட்டே இருக்கும். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தொடர்ந்து நம்ம வீடியோஸ் பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.